லண்டன் அழகி எமி ஜாக்சன் மதராசப்பட்டினம் படம் மூலமாக நம்ம தமிழுக்கு அறிமுகமானாங்க. அதுக்கப்புறம் நிறைய திரைப்படங்கள் நடித்தாங்க. இப்போது தமிழில் நம்ம திரைப்படத்தில் நடிச்சிட்ருக்காங்க விக்ரமுக்கு ஜோடியா. இந்த திரைப்படத்துக்கு அப்புறம் எமி ஜாக்சனுக்கு ஒரு பெரிய எதிர்காலமே தமிழில் இருக்குது அப்படிங்கிற மாதிரியே தெரியுது. ஸோ படம் நடித்து முடித்த கையோட வெங்கட் பிரபுவோடைய மாஸ் திரைப்படத்தில் நடிக்கிறதுக்கான வாய்ப்பு கிடச்சிது. அந்த படத்தோடைய ஃபோட்டோஷூட்லலாம் கலந்துக்கிட்டாங்களாம். ஆனால் ஏதோ ஒரு காரணத்துக்காக படத்துலேருந்து விலகிட்டாங்க. காரணம் நயன்தாரா அப்படின்னு ஒரு சில இடத்துல புகைச்சல் இருந்தாலும் அதுக்கான காரணம் அது இல்லை அப்படின்ட்டு இப்போது ஓப்பன் ஸ்டேட்மெண்ட் கொடுத்துருக்காங்க. எதனாலன்னா பார்க்குற எல்லாருமே ஏன் வெங்கட் பிரபுவோடைய படத்துலேருந்து விலகிட்டீங்கன்னு கேள்வி கேட்டுகிட்டே இருக்காங்க. அதனால தான் இந்த விளக்கத்தை நான் உங்களுக்கு கொடுக்குறேன் அப்படின்னு சொல்லிட்டு, வெங்கட் பிரபு சூர்யாவோட கூட்டணியில் நடிக்கிறது எனக்கு கிடைச்ச ரொம்ப பெரிய பாக்கியம். எனக்கு ரொம்ப பிடிச்ச ஒரு கூட்டணியும் கூட. திரைப்படத்தில் நான் ஒரு வெயிட்டான கதாபாத்திரத்தில் நடிச்சிருக்கேன். அதுக்கப்புறம் வர திரைப்படங்கள் எல்லாமே அதே மாதிரி ஒரு வெயிட் உள்ள கேரக்டராக இருந்துச்சு அப்படின்னாக்கா நான் கமிட் ஆகலாம். அதனால தான் இந்த படத்துலேருந்து நான் விலகிட்டேன். இந்த படத்துலேருந்து விலகிட்டேன் அப்படிங்கிறதுக்காக இவங்க கூட கூட்டணி வச்சுக்க மாட்டேன்னு அர்த்தம் கிடையாது. ஃப்யூச்சரில் இவங்களுடைய கூட்டணியில் நல்ல கதாபாத்திரத்தில் படம் வந்தது அப்படின்னாக்கா கண்டிப்பாக நான் நடிப்பேன்னு சொல்லியிருக்காங்க எமி ஜாக்சன்.